Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு பிஸ்கட் ரெசிபி பார்க்க போறோம். ஓவன் இல்லாம வீட்ல ஈஸியா எப்படி பிஸ்கட் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் cashew shaped பிஸ்கட் அல்லது half moon பிஸ்கட் அப்படினு சொல்லுவாங்க. இந்த பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 கப் அளவு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் இல்லை அப்படின்னா எள்ளு அல்லது சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் அல்லது பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாட்டி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா நெய் அல்லது பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த பிஸ்கட் மாவு ரெடி பண்ணிட்டோம். அதில் 2-3 ட்ராப் நெய் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மேலே இந்த மாதிரி ஆயில் அல்லது நெய் தடவி வைக்கிறது எதுக்குன்னு நமக்கு தெரியும். சுற்றி இருக்கிற அந்த ஏரியா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது மாவை சுற்றி மேலே இருக்கிற ஏரியா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 10 நிமிஷம் கழித்து சப்பாத்தி கட்டையில் மைதா மாவு அல்லது கோதுமை மாவை லைட்டாக தூவி விட்டு அதுக்கு மேலே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை லைட்டாக தேய்க்கணும். அதோட தடிமன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு திக்னஸோடு இருக்கணும். அந்த ஸ்டேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம அதை தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்ச்ச பின்னாடி நம்மக்கிட்ட டானிக் பாட்டிலில் அந்த மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாட்டி குக்கி கட்டர், இதில் 2ல் எது இருந்தாலும் பரவாயில்லை. 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி முந்திரி பருப்பு மாதிரி அதை கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஆகி வருதுன்னு. இதே மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணி நம்ம எடுக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை தனித்தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம அந்த பிஸ்கட் கட் பண்ணிகிட்ருக்க டைம்லே ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பின்னாடி அதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்தில் மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுவே மசாலா பிஸ்கட் மாதிரியும் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணாமல், அதாவது சுகர் சுத்தமாக ஆட் பண்ணாமல் வேணால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பிஸ்கட் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்த பின்னாடி மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி மசாலா பிஸ்கட் மாதிரியும் சாப்பிட்லாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது ஒவ்வொரு பிஸ்கட்டாக ஆயிலில் போடுங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். தனித்தனியாக போடுங்க. அந்த பிஸ்கட்ஸோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். லைட் அந்த கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே டக்குன்னு எடுத்துருங்க, இல்லாட்டி கருகிரும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும். இப்போது அடுத்த ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பிஸ்கட்டை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆறின பின்னாடி நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பின்னாடி மீதி இருக்கிற மாவை மறுபடியும் நல்லா உருண்டை செஞ்சு கீழே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி
மறுபடியும் தேய்ச்சி மறுபடியும் பிஸ்கட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி அந்த மாவு முடிகிற வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுதான் ப்ராசஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அரை மணி நேரம் தான் எடுக்கும். இந்த பிஸ்கட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட முந்திரி ஷேப்டு பிஸ்கட் அல்லது ஹாஃப் மூன் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.